காது குத்துறது மேல வரைக்கும் காது குத்திடுறாங்க டாக்டர். பட் அதனால கூட இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து வருமா? இந்த ஏரியா ஆஃப் த இயர் வந்து கார்ட்லெஜ்னு சொல்லுவாங்க. மடல், இந்த மடல் ஏரியா வந்து கார்ட்லெஜ்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு போனோட ப்ரிகர்சர். ஸோ எப்போவுமே போன் ரிலேட்டடாக பாடியில் எது இருந்தாலும் அது வந்து ரொம்ப ஸ்டெரைலாக மெயின்டைன் பண்ண வேண்டிய ஏரியா. நம்ம அதை வந்து கேஷுவலாக நிறைய பேர் எடுத்துக்கிறாங்களோங்கிற ஒரு ஃபீலிங் எனக்கு. ஏன்னா நிறைய இடத்துல வந்து இதை ஸ்டெரைலாக பண்ணுறதில்ல. நம்ம ஒரு கேஷுவலாக க்ளவுஸ் போடாமல் கூட பியர்ஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பியர்ஸ் பண்ணும்போது ஒரு சில பேருக்கு ஒன்றும் ப்ராப்ளம் வரதில்லை. பட் அந்த இன்ஃபெக்ஷன் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இந்த இடம் வீங்கிட்டு there is a chance that பெர்மனண்ட்டாக இந்த காது டிஃபார்ம் ஆகிறதுக்கான சான்ஸ் உண்டு. அது பேர் காலிஃப்ளவர் இயர் ஆர் பெரிகான்ட்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நிறையா இந்த மாதிரியான பேஷண்ட்ஸை இப்போ ஆஃப்லேட் நான் பார்க்குறேன். ஓல்டன் டேஸில் நிறைய பேர் இந்த மாதிரி மல்டிபிள் பியர்சிங் பண்ணிட்டு இருந்தாங்க. யாருக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துச்சு வரலங்கிறது நமக்கான ஐடியா ஜாஸ்தி இல்லை. பட் நவடேஸ் இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் நிறையா இஎன்டி ப்ராக்டிஸில் நாங்கள் பார்க்குறோம். அஃப்கோர்ஸ் அது பியர்ஸ் பண்ணி இன்ஃபெக்ஷன் வராதவங்க இஎன்டி டாக்டரை வந்து பார்க்க போகிறதில்ல. பட் இந்த மாதிரி பண்ணும்போது இது ஒரு பெர்மனன்ட் டிஃபார்மிட்டி ஆகிறதுனால வாட் ஐ ரெக்கமெண்ட் இஸ் அதை பண்ணலாம், டெஃபினட்டாக தப்பு இல்லை. பட் அந்த ஸ்டெரைல் ப்ரிகாஷன்ஸ் இருக்காங்கிறத செக் பண்ணிவிட்டு அந்த மாதிரியான இடத்துல பண்ணிவிட்டு சேஃபாக மெயின்டைன் பண்ணிக்கிறது பெட்டர்.